அவருடைய ஜனங்களாகிய நாம் அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசித்ததை தவிர அது வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த சூழ்நிலை சவால் விடுகிறதை போல் இருக்கிறது. தேவனுடைய மனிதனாய் சொல்லுகிறேன், விசுவாசிகளே, தேவனுடைய வீட்டாரே, நினைத்து கொள்ளுங்க, உங்கள் முகம் பிரகாசிக்கும். வெட்கப்பட்ட அதே இடத்துல பிரகாசிக்கும். எந்த பட்டணத்தில் தலை குனிந்தாயோ, எந்த பட்டணத்தை விட்டு சூழ்நிலை துரத்தும்படி நினைக்கிறதோ, அந்த சூழ்நிலை மேற்கொண்டு தேவனாய் கர்த்தர் ஜீவனுள்ளவர் என்பதும் நீங்கள் அவருடைய சேனைகள் என்பதை அறியத்தக்கதாய் கர்த்தர் உங்கள் மத்தியில் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. சத்துருக்கள் சிதறடிக்கப்படுகிறத நான் பார்க்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாத முனை ஐஸ்வர்யத்தை நிறைந்த ஜனமாய் மாற செய்யும். அதனோட ஒரு வேதனையை கூட்டார். அதான் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கும் மனுஷனுடைய பிரயாசத்துக்கு இருக்கிற வித்தியாசம். எல்லார் கரத்திலும் பணம் இருக்கும் என்று சொல்லுவாங்க, துன்மார்க்கணத்திலும் இருக்கும். நீதிமானிடத்தில் வருகிற பொழுது அது